சார், ஒரு அந்தாண்ட கொங்கு மண்டல பகுதிகளில் ஒரு அதிமுகவினுடைய அடையாளமாக இருந்தார் திரு இபிஎஸ் இருந்தார். ஆனால் செங்கோட்டையன் ஒரு அடையாளமாக இருந்தார். இன்று அவர் நீக்கப்பட்டிருக்காரு. அவர் ரொம்ப எம்ஜிஆர் காலத்து ஆள் அப்படிங்கிறதுனால எங்கேயாவது ஏதாவது கிராமப்புற பகுதிகளில் இவருடைய நீக்கத்தால் அதிமுகவிற்கு ஏதாவது வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? வணக்கம். இப்போ பொதுவான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது செங்கோட்டையனுடைய நீக்கம் கொங்கு பகுதியில் அதிமுகவிற்கு பாதகமா? அதுதான் முக்கியமான கேள்வி இல்லையா? அதுல எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவ்வளவு ஒன்றும் பொதுவா இருக்காது. ஏற்கனவே அதிமுகவுடைய எரோஷன் ஆஃப் ஓட் பேங்க் ஹெவியா இருக்கு. இப்ப செங்கோட்டையன் போனதுனால அது அதிமுகன்றது ஒரு கட்சி, அது ஒரு தொண்டர்களால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த இரட்டை இலை சின்னம், அம்மையார் ஜெயலலிதா, அந்த ஃபவுண்டர் லீடர் எம்ஜி ராமச்சந்திரன், இவங்க இமேஜை வச்சுதான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. இரட்டை இலை 3 வச்சு. ஸோ அது யுனைட் பண்ணுது. காமனா அது ஒரு த்ரெட்டு தான் இந்த பார்ட்டியை இன்னைக்கு வரைக்கும் யுனைட் பண்ணி வச்சிருக்குது. இதுல எடப்பாடி போனாலும் பெருசா ஒன்றும் ஆக போறதில்ல, செங்கோட்டையன் போனாலும் ஒன்றும் பெருசா ஆக போறதில்ல. இவங்கெல்லாம் ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், இவங்க தான் கட்சியை நடத்து அந்த மாதிரி கொண்டு போறாங்கன்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஏற்கனவே அந்த 2 எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை அம்மையார் ஜெயலலிதா கன்சாலிடேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. கிராஸ் ரூட் லெவல்ல அது கேடர் ஸ்ட்ரென்த் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அது ஒரு இப்ப வந்திருக்கிற தலைவர்களுடைய இமேஜோ அவங்களுடைய இதை பத்திலாம் அந்த கட்சி கிடையாது. தொண்டர்கள் அவங்க இந்த கட்சியை நம்புறாங்க, அவ்வளவுதான். அந்த தொண்டர்கள் தான் பலம். பட் செங்கோட்டையனோட நீக்கம்ன்றது ஒரு சில பாக்கெட்டுகள்ல, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், ஒரு சின்ன பாக்கெட்டுகள்ல வேணா எரோஷன் இருக்கலாம். பட் ஏற்கனவே அந்த கட்சி பல விஷயங்கள்ல அங்க எரோட் ஆகி கிடக்கு எல்லா இடத்துலயும், அக்ராஸ் த ஸ்டேட். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீனியாரிட்டி இருக்கிற ஒரு தலைவர் எல்லாம் இவர் சின்ன எல்லாத்தையும் எடுத்தேன் கவுத்தேன்னு விரட்டி விடுறது, கட்சியை விட்டு விரட்டி விடுறதுன்றது அவ்வளவு ஒன்றும் பெரிய ஒரு மெச்சூரான ஒரு ஐடியாவா தோணலை. இப்ப நீங்க அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு போனாரு, KKSSR போனாரு, ST சோமசுந்தரம் போனாரு, ஏன் ஆரம் வீரப்பனும் போயிட்டு வந்தாரு. எல்லாம் அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க சில டெசிஷனை எடுக்கிறாங்க. அந்த ஷ்ரூட்னஸ், அந்த இது அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு கட்சியா இருக்க முடியும். எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தான் மட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டே இருக்க முடியாது. அதுல பல ப்ராப்ளங்கள் வரும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு உதயகுமார் இருக்கிறாரு, செல்லூர் ராஜ் இருக்கிறாருன்னா சவுத்துல அவங்க 2 பேர்த்தையும் எதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அது ஒரு விதமான ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், அது ஒரு காஸ்ட் மொபிலைசேஷன், ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அது இருக்கு. அதே மாதிரி கொங்கு மண்டலம் அப்படின்னா முத்துசாமி இருந்தாரு, போயிட்டாரு. செந்தில் பாலாஜி இருந்தாரு, போயிட்டாரு. இருந்த ஒரே ஆளு செங்கோட்டையன். இப்ப அவரும் கிளம்பிட்டாரு. ஸோ இங்க ஒவ்வொன்றையும் ஒரு ஃபிஷர்ஸ், அதாவது ஒரு நல்ல யுனைட்டா இருக்கிற ஒரு யூனிட்ல சில ஃபிஷர்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உங்க கட்சி ஏற்கனவே இருக்கிற நிலைமையில நீங்க அதை கன்சாலிடேட் பண்ணணுமே ஒழிய அதை இன்னும் கொஞ்சம் நீங்க டைல்யூட் பண்ணி லிக்விடேட் பண்றீங்க. அதுதான் இப்ப இபிஎஸ் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார். அது அவருக்கு காரணம் கட்சி கட்சியை பத்தி எல்லாம் அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவர் தன்னுடைய தலைமை, அந்த ஒற்றை தலைமை அப்படின்றது அவர் மனசுல ஒரு நல்லா உள்ள பதிஞ்சு நான் தான் அப்படின்றது அவருக்கு உள்ள வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு சொல்லுங்க பாப்போம். புரியுது. இதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடம், அம்மா இருந்தப்பயோ அவங்க சொல்றாங்களே, ஜெயலலிதா அவங்க அம்மையார் அவங்க இருந்தப்ப அவர் எங்க இருந்தாரு? அதுக்கப்புறம் கடைசி காலத்துல கடைசி இதுலதான் அவர் ரொம்ப முக்கியமான போர்ட்போலியோக்கு வராரு. PWD, ஸ்டேட் ஹைவேஸ், இதுக்கெல்லாம் வராரு. சரி, அப்படியே இருக்கட்டும். இதே நமக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, செங்கோட்டையனை எடுத்துக்க சொன்னாங்க சசிகலா இருக்கும்போது. அவர் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக விலகிட்டார். அப்ப அந்த இது எடப்பாடி பழனிசாமியை நான் தான் பரிந்துரை பண்ணேன்னு வேற ஒரு கிளைம் பண்றாரு. அப்ப இவர் எப்படி அந்த கட்சியை எடுக்கிறாரு? சரி சார், என்னன்னா சார்
சார் ஜெயலலிதா மேடம் இருந்தவரை என்ன அப்படின்னா அவங்க நிறுத்துறவங்க கேண்டிடேட் சார். டிஎம்கே போல ஏடிஎம்கே கிடையாது. ஆனால் வன்னியர் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்துவாங்க. யாருன்னே தெரியாத அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கே யாருன்னு தெரியாத ஒருத்தரை திடீர்னு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்க ஜெயிச்சு வந்த பிறகு ஒரு சமூகத்தின் அடையாளமாக ஒரு ஜாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிலருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் அதிமுகவில் வழங்கப்பட்டு வந்தது. அப்படியான ஒரு நபர் தான் செங்கோட்டையன் கூட. இப்போ இவங்க இந்த சமூகத்தை இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இப்போ ஓபிஎஸ்ஆ தேவர் சமூகத்தை செய்தார், செங்கோட்டையனா கவுண்டர் சமூகத்தை செய்தார் அப்படிங்கிற மாதிரியான அந்த அரசியல் களம் இவங்க ஒரு ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இன்னைக்கு மொத்த அரசியல்லே மாறி இருக்குங்களா சார்? அப்படியெல்லாம் இன்னைக்கு யாரும் பார்க்கறது இல்லையா மக்கள்? இல்ல பாக்குறாங்க, இல்லாம இல்ல. அதை நீங்க ரொம்ப மேக்சிமைஸ் பண்ண முடியாது. எல்லா மக்களும் ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில முக்கியமான சில குழுக்கள் அவங்க புகழேந்தி மாதிரி தலைவர்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் ஒரு கட்சி எப்படி கிரவுண்ட் லெவல்ல நம்ம எப்படி மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதுக்கு சில காரணங்கள், ஜாதியும் அதுல ஒரு காரணமா ரொம்ப காலமா பிளே பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சவுத் எடுத்தோம்னா நம்ம முக்குளத்தோர் சமூகம் அப்படின்னு நினைக்கிறோம். நார்த்துக்கு வந்தோம்னா வன்னியர் சமூகம்னு நினைக்கிறோம். கோயம்புத்தூர் பக்கம் கொங்கு மண்டலம், கொங்கு சமூகம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தானே ஒழிய ஒரு எலெக்ஷனுடைய இது ஃபுல்லா அவங்க இது ஃபைனலைஸ் பண்றது கிடையாது ரிசல்ட். இன்னொன்னு, மேடம் ஜெயலலிதா டெசிஷன் எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு ஆளுமை குணம் கொண்ட ஒரு தலைவரா எடுத்துட்டாங்க. அவங்க முத எம்ஜிஆரோட நிழல் ஷேடோவா தான் இருந்தாங்க. அந்த ஷேடோல இருந்து அவங்க வெளியே ரைட்டோ தப்போ சில டெசிஷன்ஸை அவங்க வெரி போல்டா எடுக்கிறாங்க. ஏன்னா அது போல்டா எடுக்கும்போது நேச்சுரலி உங்களுக்கு என்ன ஆகுது, பீப்புளோட ட்ரஸ்ட் அங்க போகுது, டிரான்ஸ்பர் ஆகுது அந்த லீடர்ஷிப் மேல. ஓட்டர்ஸோட ட்ரஸ்ட், கேடர்ஸோட ட்ரஸ்ட் அந்த லீடர்ஷிப்போட தலைமையில அவங்க அந்த லீடரோட தலைமை அந்த லீடர்ஷிப் மேல டிரான்ஸ்பர் ஆகுது. இப்ப எடப்பாடி எடுத்துக்கங்க, எப்படி யாருமே இப்ப எல்லாமே ஒரே பிரச்சனையா இருக்கு. அவருடைய தலைமை ஆளுமை என்பதே ஒரு சில கொஸ்டின் மார்க் கூட இருக்கு. அவருக்கு அந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் அணைச்சு கொண்டு போறதுதான் ஒரு விதத்துல நல்லது. ஓகே ஓகே ஓகே, நான் பேசலாம் சார். இளங்கோவன் ராஜசேகர் சார், திரு இபிஎஸ் மேல திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் வரை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவரு பொறுப்பை ஏற்ற பிறகு எந்த ஒரு வெற்றியையும் பெரிய வெற்றியையும் அதிமுக பெறவில்லை அப்படிங்கிறது தான் சார். இன்னைக்கு இவர்கள் எல்லாம் பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை ஒன்றிணையவில்லை அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்குகள் இந்த 2026 தேர்தலிலும் ஸ்பிளிட் ஆகி போறதுக்கோ அல்லது வேற ஒரு பார்ட்டிக்கு போவதற்கோ இது வழிவகுத்திருமா சார்? அது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். அரவிந்தன் ஒரு பங்காளி சண்டையில கொண்டு என்னைய உட்கார வச்சிட்டீங்க. புகழேந்தி, ஜவஹர்லி, எத்தனை இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க நீங்க செங்கோட்டையனா? இல்ல, அதான் சொல்ல வரேன். அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில வெளியாளு என்னைய கொண்டு உட்கார வச்சிட்டீங்க நீங்க. நம்ம ரெண்டு பேருமே சரி, அது இருக்கட்டும். இப்ப அவரு பாருங்க, உண்மையை சொல்லுங்க சாருங்கிறாரு. அது இருக்கட்டும். இப்ப ஜவஹர்லி சொன்னது ஒரு சில விஷயங்களை சொல்றேன். ஆளுமையை பத்தி நான் சொன்னது எதுக்குன்னா, நான் கம்பேர் பண்ணும்போது தான் சொல்றேன் அதை. ஓகே, அதாவது ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரியோ, நான் ஏன்னா அவங்களோட இருந்த அவங்களுடைய அரசியலை ஜவஹர்லி பார்த்திருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய அரசியலை பத்திரிகையாளா நான் பார்த்துட்டு தான் வரேன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 86, 87 இருந்தே நான் பார்த்துட்டு வரேன். 89 அவங்க மேடம் நின்ன தொகுதியெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டி கவர் பண்ணியிருக்கிறேன், டிஸ்குவாலிஃபை ஆனதையும் கவர் பண்ணியிருக்கிறேன், டிடிவி தினகரன் பெரியகுளத்துல நின்னதையும் கவர் பண்ணியிருக்கிறேன். சோ நெடுஞ்செழியன் தேனியில நின்னதையும் எங்களுக்கு அரசியல் தெரியாம நாங்க இவ்வளவு தூரம் நாங்க நிக்கல. இன்னொன்னு, இவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு,
அவர் வந்து ஒரு பெரிய உயர்மட்ட குழுவுல இருந்தாருன்னு, அது எப்ப இருந்தாரு? அவர் அதை சொல்லுங்க. 89 அவர் வந்து கட்சியில வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட சேர்ந்து ஜெயித்த பிறகு அவர் ஒரு ரொம்ப லோக்கி சார் 2011க்கு பிறகு 13-14 அமைத்த அந்த ஆமா அப்பதான் வர. அதுக்கு முன்னால எல்லாம் கிடையாது. அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் எங்க இருந்தாரு? தயவுசெய்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம சில விஷயங்களை கம்பேர் பண்ணித்தான் ஆகணும். அது வந்து நம்ம எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணி மறைக்கலாம் முடியாது ஒரு கட்சியில. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு ஆளுமைன்றது எல்லாத்தையும் இப்ப அம்மா எஸ்டிஎஸ் போனாரு, ஆர்.எம். வீரப்பன் போனாரு, KKSSR போனாரு, திருநாவுக்கரசு போனாரு, எல்லாம் தெரியும். அதையும் தான் நான் சொன்னேன் போன இதுல பேசும்போது. ஆனா அவங்க திரும்பி வந்தாங்களா இல்லையா? புரியுது. திரும்பி வந்தாங்களா? அவர் அப்பப்ப அவங்க அந்தந்த காலகட்டத்துல அம்மையார் ஜெயலலிதா அவங்களை சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? ஆர்.எம். வீரப்பனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்களா இல்லையான்னு இல்லைன்னு கேட்க சொல்லுங்க. அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு அரசியல் கட்சி நடத்தும் போது நீங்க ஒரு தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு நீங்க நடத்துனீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கொடுக்காது. புரியுது. ஆளுமைன்னு சொல்றது என்னன்னா, நீங்க அணைக்க வேண்டிய நேரத்துல அணைக்கணும், தள்ளி விட வேண்டிய நேரத்துல தள்ளி விடணும். அதுதான் அதுக்கு எல்லா தலைவர்களும் செஞ்சாங்க. இந்த கட்சியில மட்டும் கிடையாது. எந்த கட்சியில இல்லைன்னு சொல்றாங்க? சார் நான் ஒரு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் சார். அதாவது அவர் வந்து பார்ட்டியினுடைய ஹை கமாண்டுக்கு திரு செங்கோட்டையன் ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் செய்கிறார். கட்சி அவருடைய பதவியை பறிக்கிறது. சரிங்களா? அவருடைய பதவி அமைப்பு செயலாளர் பதவியோ ஏதோ ஒன்று இருந்தது, அதை பறிக்கிறாங்க. அவரை கட்சியிலிருந்து நீக்கல. நீங்க அந்த பதவியை பறித்த பிறகு நிரந்தரமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இந்த கட்சிக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தாங்க, பார்ட்டியை ஆபீஸை வந்து அடிச்சு உடைச்சாங்க, டிடிவி தினகரன் நீக்கப்பட்டாரு, எம்எல்ஏக்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆட்சியவே கவிழ்க்க முயற்சித்தார், இப்படின்ட்டு யாரெல்லாம் துரோகிகள் அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்றாங்களோ அவங்கள போய் சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகுதான் இந்த நீக்கத்தை திரு எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். இது சரிதானே சார்? இது நீங்க இதுக்கு முன்னாடி நால்வரணி நிக்கலையா? கரெக்ட். இது கட்சியிலங்க, அதாவது பிரிஞ்சு போவாங்க, ஒன்னா சேருவாங்க. நீங்க ஒரு தலைவர், ஒரு ஆளுமைன்றவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணுமா இல்லையா? சரி, வேணாம், நம்ம சேலத்தையே எடுத்துக்கங்க. ஒரு சீனியர் லீடர் அங்க இருக்கிறார், செம்மலை. இந்த தடவை நீங்க போட்டி போட ஏதாவது அலோவ் பண்ணீங்களா? அவர் எம்ஜிஆர் காலத்துல தாராமங்கலத்தை தனியா நின்று ஜெயிச்சார், சீட்டு கொடுக்கல. ஆனா நல்லா கவனிங்க, இரட்டை இலையில நிக்கல, இண்டிபெண்டன்ட் சிம்பல்ல நின்னாரு. எம்ஜிஆர் அவரை திருப்பி எடுத்துக்கிட்டாரு. தயவு செய்து நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் அம்மாவோட கவர்மெண்ட்ல செம்மலைன்றவரு 2 போர்ட்போலியோ வச்சிருந்தாரு, முக்கியமான போர்ட்போலியோ. சமூக நலத்துறை வச்சிருந்தாரு. இல்ல ஹெல்த், எஜுகேஷன். எல்லாரும் செம்மலை மாதிரி அமைதியா இருக்க மாட்டாங்கல்ல, பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்க மாட்டாங்கல்ல. சில பேருக்கு எவ்வளவோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறோம், நம்மள ஒரு சரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றது இருக்கும். இது அரசியல்ல சகஜம் தானே. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய விலை. சார், அரசியல்ன்றது வந்து ஒரு 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 கிரவுண்ட்ல வந்து எல்லா ஜனநாயகமாய், அது ஒரு ஜனநாயக கட்சின்னு தானே நீங்க சொல்றீங்க. ஓகே சார், அதிமுக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் இயக்கத்துல இந்த மாதிரி சண்டைகள் நடந்து கொண்டிருப்பதன் மூலமாக அதுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கசிவுகளால் தங்களோட தாகத்தை தீர்க்க போறது எந்த பார்ட்டி சார்? என்ன எதிர்த்தாப்புல இருக்கிற இப்போதைக்கு திமுக கூட்டணிக்கு தான் போய் சேரும். வேற என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து ஆளுமைன்றது எல்லாத்தையும் நம்ம அணைத்து அதே நேரத்தை டிசிப்ளின் பண்ணி ஒருமுகப்படுத்தி கொண்டு எலெக்ஷன் ஃபீல்ட்ல கொண்டு போய் ஒரு கட்சியை நிறுத்துறது தாங்க ஆளுமை. ஓகே 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 ஓகே